அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலான மக்கள் வம்பு வழக்குகளில் போய் சிக்கிக்கின்றாங்க. அந்த வம்பு வழக்குகளில் சிக்க வைப்பதற்கு அப்படின்னு ஒரு கிரக அமைப்பு உண்டு. இப்ப ஒரு வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன போலீஸ் கேஸ் ஆயிட்டாலும் கூட எவ்வளவு நாள் அது இழுன்னு கோர்ட்ல இழுக்காங்க. வக்கீல்கள் அவங்க படிச்சதுக்கு பொழப்பு வேணும். அதனால என்ன சொன்னா ஒரு அதனுடைய மண்டை உடைதலும் ஒரு சொத்து பிரச்சனையும் ஒரு இடத்துல வந்தாச்சுன்னா வக்கீலுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தாச்சுன்னா என்ன சொன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போனா இளவு இப்படி வருதேம்மா, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, கொண்டாடிக்கிட்டு வாங்கம்மா. இதுதான் சரித்திர உண்மை. ஒருவனுடைய நோவு இன்னொருவனுக்கு சந்தோஷம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சொன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கொண்டாட்டம். வந்துருச்சு அப்படின்னு இறங்கும்போது ஏதாவது தலையை சொரியும் போது என்ன சொன்னான்னா 10 ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு லெவல் அவனுக்கு எந்த இளவு வீடு இருந்தாலும் என்ன சொல்றான்னா இளவு வீட்லயே மண்டையை சொரிஞ்சுட்டு நிற்கிற ஆளுகள் இருக்குது. இந்த மாதிரி கர்மாக்களை இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணம். என்னை பொறுத்தவரை சந்தோஷமா ஜாதகம் பார்க்குவாங்க. அதாவது நான் கேட்கறது கூட அதான், சந்தோஷமா ஜாதகம் பார்க்க வரணும். கர்மாக்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு இலகுவாக என்ன சொன்னா கோவில் பரிகாரங்கள் எல்லாமே வீட்டில் வச்சே வழிபாடு பண்ணுவதற்குண்டான அற்புதமான முறையை என்ன சொல்லலாம்னா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம சிறிதாக ஒவ்வொன்றையும் சரி பண்ணி வைத்துக்கொள்ள பெரிய லெவலுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. அப்ப எல்லாம் முத்திய பிறகு ஓடிடுறது. ஒரு குழந்தை 15 வயசு ஆகுது, 16 வயசு ஆகுது. அதோடைய ஹார்மோன்ஸ் கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது அந்த ஜாதத்தை கொண்டு போய் இந்த குழந்தை 15 வயசு ஆகுது, +1 10th முடிச்சிச்சு, +1 போகுது. ஏன்னா பிரச்சனைகள் அங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப இந்த குழந்தை எந்த ரூபத்தில் ஏதாவது சிக்கல்ல மாட்டுமா, ஏதாவது மைனஸ் ஆகுமா, இதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல இருக்கும். அந்த தாய் ரொம்ப வேகமா சொல்லுவா பிள்ளைகிட்ட, என் பிள்ளைலாம் அதை பத்தி நினைச்சே பார்க்காது. அது எப்படி 16 வயசுல எந்த குழந்தையுமே ஒன்னும் நினைக்காது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க. தூக்கி ஒரு கள்ளத்தூக்கி போட்டு போகும் பாருங்க, அப்பதான் தெரியும், ஐயோ சார் நான் கனவுல கூட நினைக்கல சார் அப்படின்ட்டு. அந்த தவறு நடந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க சார், சரி ஏதோ வச்சு கூட்டு போயிட்டாங்க சார். அப்படி வச்சு கூட்டு போனோம்னா தான் என்ன சொன்னா எத்தனை பேரை ரோட்ல எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வச்சு கூட்டு போயிட்டே இருக்கலாமே. அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அந்த விதியெல்லாம் ப்ராப்பரா படிச்சவன் என்ன சொல்லனா தவறான காரியங்களுக்கு வழி சொல்லி கொடுக்க மாட்டான். நீங்கள் அந்த தவறான வழிக்கு போகும்போது அவன் அதை என்ன சொன்னா காசா பயன்படுத்திடுறான். அப்ப எல்லா மனிதனுக்குமே எப்ப பிரச்சனைகள் தூக்கும், எப்ப பிரச்சனைகள் வரும் என்பதை ஜாதக ரீதியாக கண்டுபிடித்து விடலாம். எப்படி ஒருத்தனுக்கு வீடு வாங்குறதுக்கு சார் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார், நிலம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார், வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு இண்டிஷன் சொல்யூஷன் அங்க சொல்லி வச்சிருக்கு. சரி வாங்கிரு அப்படிங்கிறான், அவன் வாங்கிடுறான். சரி அதை முடிச்சாச்சு, ரைட், ஓகே. தொழில் ஆரம்பிக்கிறோம்னு நேற்று ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. தொழில தோத்து போயிட்டேங்க, தொழில் ஆரம்பிக்கணும். அதுக்குண்டான காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அதை இப்படி சக்சஸ் பண்றதுக்கு இந்த வழியில போ, இதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு. உங்க ஜாதகம் பலமான ஒரு பொக்கிஷம். உங்க ஜாதகத்தை நீங்க பொக்கிஷமாக பார்க்கறது கிடையாது. சில பேர் நாங்க ஜாதகமே பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்பா. ஆமா, பிடிக்காதுன்னா காது கண்ணு மூக்கு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலும் நமக்கு இல்லை. அதே மாதிரி பெரும்பாலானவர்கள் ஏன் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள்?
ஏன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள்? யார்கிட்ட கேட்டாலும் கூட வந்து என்ன சொல்லலாம்னா, என்னையா அப்படின்னா, என்ன பண்றது மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. சில பேர் வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன சார், ஒரு பிரச்சனையில இருந்து என்ன சார், தண்ணி அடிச்சவன் என்ன சொன்னா, அவனால வந்து சாயந்தரம் ஆனா வந்து கை கிடுக்கிடுனாலும் அடிச்சாதான் முடியும். வீட்டுல வந்து போராட்டம். இதெல்லாம் எங்க இருந்து வருகிற? உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற பிளஸ் மைனஸை நீங்கள் சரியாக ஆராயக்கூடிய ஜோசியர்கிட்ட போங்க. ஆராயக்கூடிய ஜோசியர்கிட்ட போகணும். ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு உட்காருங்க. அவங்க என்ன கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நிறைய எபிஷியன்சி இருக்கிற மாதிரி தயவுசெய்து காட்டிக்கிடாதீர்கள். எபிஷியன்சி இருக்கிறது மாதிரி காட்டிட்டா என்ன செய்வான் தெரியுமா? இயற்கை வந்து என்ன சொன்னா உங்களை தோக்கடிச்சிடும். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, என்னத்துக்காக வந்து ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஐயா ஜென்ரலா நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஜோதிடம் கற்றவர்கள் கண்டிப்பாக ஏதாவது அவர்களுக்கு வந்து ஒரு படிக்காம வந்து ஜோதிடம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மனதுக்குள் வந்து ஒரு பயம் இருக்கும். என்னத்தை கேட்ட போறானோ, ஏதாவது கேட்டு நம்ம தப்பா சொல்லிடுவோம் அப்படிங்கிற பயம் எல்லாம் மனநடுக்கம் இல்லாமல் இருக்காது. இப்போ எங்க கூட்டாளி கொஞ்சம் மனநடுக்கம் வராது. என்ன காரணம்? நிறைய அனுபவப்பட்டாச்சு. இவன் இதைத்தான் கேட்பான், இவனுக்கு இதான் பிரச்சனைங்கிறது எடுத்த உடனே சொல்லிடுவோம். அப்ப அந்த எடுத்த உடனே சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது ரெண்டு கிரகம் தான் நமக்கு. மற்ற கிரகத்தெல்லாம் வந்து நான் வந்து கேர் பண்றதே கிடையாது. இந்த 2 கிரகத்தை வச்சு முடிச்சுட்டு பேசாம போயிடுவேன். அவ்வளவுதான். அவன் அதுக்குள்ளதான் மாட்டிட்டு உட்காந்துருப்பான். அதற்கு தீர்வும் சொல்ல தெரியும். அப்ப இது வந்து முடிவுரை. அதனாலதான் சொல்றேன். நேற்று வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இதோட தான் முடிவுரை அப்படின்னாரு. இதான் முடிவுரை, இதை கடைசி வரைக்கும் நீ பிடிச்சிக்கோ, அவ்வளவுதான். உனக்கு நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு தானே. ஆகா திரும்ப திரும்ப வருஷம் மாடியா கட்டிட்டு போய் நீ எந்த மாடியில போய் படுத்துருவ? படுக்கிறது 6 அடி இடம் தான். அதனால தீர்வு என்பது ஜாதகத்துக்குள் இருக்கிறது. அதனால அந்த வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக காலபைரவருக்கு வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றி தேங்காய், செவ்வாழைப்பழம், தேனு, தயிர் அன்னம் வந்து நிவேதானமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் ஏவல், பில்லி, சூனியம் அகலும், வியாபாரம் செழிக்கும், எதிரிகளால் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் தீர்ந்து வெற்றிகள் நம்மை தேடி வரும். அதனால என்ன சொல்றாங்க, எப்ப ஒரு மனுஷன் சார் தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பானது, கோயிலுக்கு தான் சார் போகணுமா? வேண்டவே வேண்டாம். கோயிலுக்கு போனேன்னா அங்க வந்து சார் டஜன் கணக்குல வந்து தேய்பிறை அஷ்டமியில வந்து உலகமே கூட்டமா கூடி கிடக்கும். என்னைக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்களில் தயவு செய்து கோயிலுக்கு போகாதீங்க. நீங்கள் அந்த போயிட்டு வந்த திருப்தி இருக்குமே தவிர ஆனா பலன் கிடைக்காது. ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல போங்க. அப்ப இந்த அஷ்டமி அன்று தேய்பிறை அஷ்டமி அன்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 எப்பயுமே எல்லாரும் வீட்டுல தான் இருப்போம். காலபைரவருடைய சிலை அல்லது படம் இலகுவா கிடைக்கும். அப்ப அந்த காலபைரவருடைய சிலை அல்லது படத்தை எடுத்து வச்சு வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. வேப்பெண்ணெய் தீபம் போட்டு தேங்காய் உடைச்சி வைங்க, செவ்வாழைப்பழம் வைங்க, தேன் நிவேதனமா வைங்க, தயிர் சாதம் கொஞ்சம் வைங்க. தயிர் சாதத்தை நல்லா தாளிசம் பண்ணி வைங்க. வச்சு வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து காலபைரவர் அஷ்டகம்னு ஒன்று, காலபைரவர் அஷ்டகம் இருக்குது. அதை நீங்க நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்ட்ட ஷார்ட்டா இருக்கு, ஒரு 8 வரி தான் இருக்கு. அதை வச்சுதான் பொழப்பு. அப்ப அந்த நீட்டா படிச்சுட்டு ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் விளக்கெறியட்டும். நீங்க அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும். 6 மணி இதை ரெகுலரா செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும், நிறைய சங்கடங்கள் வராது. 2வது வந்து 2 விஷயத்த தெரிஞ்சுக்கிடுங்க. வம்பு வழக்குகள் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதோடைய ஆடிங்ல வந்து இந்த வம்பு வழக்குகளில் வெற்றி பெற நன்மை உண்டாக இதுல தொழிலும் சேர்ந்து வருகிறத இப்ப சொல்லிட்டேன்.
எப்ப வைகாசி மாசம் பிறந்தவங்க, வைகாசி, ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், இந்த 5 இடத்துல புதன் இருந்தா உங்களை எவனாலே அசைக்க முடியாது. இந்த 5 இடத்துல புதன் இருந்தா உங்களை யாராலே அசைக்க முடியாது. எத்தனை கேஸ் வேணாலும் போட்டோம். கடைசியில தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வந்தாலும் கூட நீங்கள் தூக்குக்கு போக மாட்டீங்க. ரிஷபத்தில் புதன் இருந்தால், மிதுனத்தில் புதன் இருந்தால், கடகத்தில் புதன் இருந்தால், கன்னியில் புதன் இருந்தால், துலாத்தில் புதன் இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இது சத்தியமான உண்மை. தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய ஜாதகத்தோடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. சரி சார், எனக்கு இந்த இடத்துலலாம் புதன் இல்லை, அப்ப நீ எவன் கூட சண்டைக்கு போக, யாரு கூட சண்டைக்கு போகாத. உன்னுடைய விதி என்ன சொல்லுகிறது? நீ சமாதான புறாவாக வாழ வேண்டிய விதிக்கு பிறந்தவன். சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் என்ன சொன்னான்? ரிஷபத்தில் புதன் இருந்தால், மிதனத்தில் புதன் இருந்தால், கடகத்தில் புதன் இருந்தால், கன்னியில் புதன் இருந்தால், துலாத்தில் புதன் இருந்தால் அவன் சண்டை போட்டும் ஜெயித்து விடுவான். கோர்ட்டு கேஸ் எவன் மேல போட்டாலும் ஜெயிப்பான். இவன் மேல எவன் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. இது ஜோதிடத்தில் ஒரு ரகசியம். அப்ப மனித வாழ்க்கையில் எல்லா மனிதர்கள் நம்ம ஜோதிடத்துல இவ்வளவு விதிகள் சொல்லியிருக்கான். ஒரு பையன் வாரான், சார் அம்மா சொத்து 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் இருக்கு சார், அம்மாவை கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்க சார், நான் இப்ப வீடு வாங்கியாச்சு சார், அதுல எப்படியாச்சும் கிடைக்குமா சார்? ஒண்ணும் பண்ண, உங்க அம்மாவுடைய ஜாதகத்தில் ஏமாற வேண்டும் என்பது விதி இருக்கிறது. அம்மாவுடைய வாரிசு தானே நீயே, உன் ஜாதகத்துல புதன் வலிமையா இருக்கு, உன் மாமனுக்கு என்ன சொன்ன, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு, ஜெயிச்சிருவேன் அப்படி. அப்படியா சார்? ஆமா, நீ அனுப்பு. அவன் கடைசியில் என்ன சொன்னான்னா, பிரச்சனையை சும்மா பேசி தீர்த்துக்கணும் தம்பி அப்படின்ட்டு வந்துருவான். அப்ப அந்த அந்த வாரிசு அந்த அந்த சட்டத்திற்கு சம்பந்தப்பட்டவர் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லைனாலும் அவருக்கு பிறந்த குழந்தைகள் மேல அந்த குழந்தைகளிடம் அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைய வச்சு என்ன சொன்ன, முன்னிறுத்தி நீங்க பின்னாடி போங்க, நான் சொன்னேன் என் பையன் கேட்க மாட்டேங்காலன்னு என்னென்ன செய்யறது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லணும். அப்படி போயிடணும். நான் கூட பிறந்தவங்க, நான் கஷ்டப்பட்ட ஆளு என்ன சொல்லலாம்னா நம்ம அண்ணன் தம்பி நல்லா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பையன் விட மாட்டேங்கான், சொல்ல தெரியாம 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டானே, என்ன செய்யறது அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு அவனை முன்னாடி விட்டுருங்க. அவனுடைய ஜாதகத்தில் இந்த 5 இடத்தில் மிதனம், கடகம், ரிஷபம், கன்னி, துலாத்தில் புதன் இருந்தால் கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு கேஸ் போட்டாலும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜோதிட விதி. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக சிறப்பா இருப்பீங்க. அப்ப எல்லா மனிதனும் ரெகுலரா ஒரு கணக்கு வச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 காலம், தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க கோயிலுக்கே போக வேண்டாம், காலபைரவருடைய படம் அல்லது காலபைரவருடைய சிலையை எடுத்து வைத்து வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றி தேங்காய் நன்றாக அழகாக சமன் செய்து உடைத்து 2 செவ்வாழைப்பழம் வைத்து தேன் கொஞ்சம் வைத்து தயிர் சாதத்தை நிவேதானமாக நல்லா தாளிதம் பண்ணி வைங்க. ஏன்னா சாப்பிட போறது நீங்க தான். பண்ணி வச்சு நீங்கள் நல்லா அழகா சாமி கும்பிடுங்க. உங்க மேல எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். உங்களுக்கு பிரச்சனை என்பது முதல்ல வராது. 2வது தொழில் சிறப்பா ஓடும், உறுதியாக ஓடும், எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதனால இத பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்ப்பதை விட வெற்றி பெறுங்கள் தான் நான் சொல்றேன். நான் சொல்றதுல உங்களுக்கு இலகுவா இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஜெயிச்சுட்டு சந்தோஷப்படுங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க, யாரு கூடயும் சண்டை கூடாது, யாரு கூடயும் மனஸ்தாபப்படாது. நம்மளுடைய கர்மா
நான் இவ்வளவு தூரத்துக்கு வீடியோவில் டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் ஜாதகம் பார்க்க வந்துடுறாங்க? அதுக்காக இயற்கையை தான் நம்ம நொந்துக்கிடணும். ஆனால் 6 மணிக்குள்ள ஒரு வெற்றி கண்டிப்பா கொடுப்பார் கடவுள், உறுதியா கொடுப்பார். அப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு போகும்போது அந்த பணம் எப்படியாச்சும் வந்துடும். அதுதான் கடவுளை நான் இன்றும் என்ன சொல்றேன்னா 100க்கு 150% வைவேன். ஏன் வைவேன்னா ஏன்டா நல்லவங்களுக்கெல்லாம் சோதனையை கொடுக்க. ஒன்னு இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணிட்டு வட்டியை வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னு 10 வீடு கட்டி விட்டுருக்கேன், அதுல வாடகை வருதுங்கணும். ஏன்னா நான் இந்த சம்பாதிச்சது என்ன சொன்னேன்னா குழந்தைகளுக்கு கல்வியை மட்டும்தான் படிக்க வச்சேன். எனக்கு ஒரு வீடு கட்டினேன் இருப்பதற்கு. என்னுடைய ஆசை ஒரு தோட்டம் வாங்கி அதுல விளையாடு வீடு கட்டினேன். அதை மட்டும்தான்டா செஞ்சேன். நான் வேற ஏதாவது என்ன சொல்றேன்னா இந்த ஜோதிடம் படிச்சு கோடிக்கணக்கான சொத்துக்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வட்டி திங்கல. ஏன்னு தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுக்கும் போதே சொன்னேன், உன்னுடைய ஆயுள் நீண்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துரு. அது எப்படி இருந்தாலும் மாசம் 1.5 லட்ச ரூபா, குறைஞ்சது 1.5 லட்ச ரூபா எல்லாம் வாங்குறாங்க, ஜெயிச்சிருவாங்க. உனக்கு உன் பேர்ல 10 பைசா சொத்து வச்சுக்கிட கூடாது, எல்லாம் உன் பொண்டாட்டி பேர்ல தான் வச்சுக்கணும். இதை சொல்லித்தான் சொல்லி கொடுத்தாங்க. சம்பாதி, சாயந்தரம் போய் என்ன சொல்றேன் இதுல என்ன சொல்றேன்னா மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நீ நீண்ட ஆயுளோடு இருப்ப. இல்லைன்னா என்ன சொல்றேன்னா நிறைய சம்பாதிப்ப, சீக்கிரமா போயிடுவ அப்படின்ட்டாங்க சொல்லி கொடுத்தவங்க. என்ன பண்ண முடியும்? அதான் அதனால அவ கடவுள்கிட்ட தான் நம்ம வசவு நல்லா அசிங்கமாவே நான் திட்டி போடுவேன் இறைவனை. வேற என்னடா நல்லவனை தானே சோதனை பண்ற, நல்லவனை தான் சோதனை பண்ற, கெட்டவனை என்ன சொன்ன சோதனை பண்ற. கோடிக்கணக்கான ரூபாய்கள் வச்சிட்டு இருக்கான், சாமியை என்ன இல்லைன்னு சொல்றான். நம்மளை மாதிரி தெய்வம் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. இந்த பின்னரைக்கு உங்களுக்கு வழி சொன்னது காலபைரவரை பிடிங்கய்யா. காலபைரவரை படத்தை வச்சு நான் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் டெய்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4 to 6 நான் சொல்ல மாதிரி செய்யுங்கய்யா, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு ஏன் சொல்றோம்? இறைவனைத்தான் கும்பிட சொல்றோம். அது கோயிலுக்கு போகாதே. ஏன்னா அன்னைக்கு போய் நான் சொல்றேன் கூட்டம் ரொம்ப இருக்கும். அஷ்டமி அன்னைக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டில் வச்சே சாமியை வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் தீரும் என்று கூறி, கண்டிப்பாக நான் இறைவனை திட்டுறேங்கிறதுக்காக யாரும் நீங்க திட்டிடாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. கோவம் வந்துச்சுன்னா கண்ணாவனான்னு திட்டிடுவேன், சாயந்தரம் துட்டு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி அமைப்பு ஜாதத்துல வேணும். எல்லாரும் கடவுளை திட்ட முடியாது. அப்ப கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருப்பவர்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக புதன் நான் சொன்ன மேற்படி 5 இடங்களில் இல்லாதவர்கள் யாரிடம் சண்டைக்கு போய் பிரச்சனை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வாழ்த்துக்கள் கூறி, எந்த காலத்திலும் இறை நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.